ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் மை பிஹெச்டி ஜேர்னி பார்ட் 11. என்னுடைய கோர்ஸ் ஒர்க் எக்ஸாமினேஷனுக்கு நான் 4 பேப்பர்ஸ் எழுதியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி. அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட்டுக்கு நான் ரெஃபர் பண்ண புக் வந்து சிஆர் கோத்தாரி தான். அண்ட் 100 மார்க்ஸ்க்கு என்னுடைய எக்ஸாம் வந்து இருந்தது. அண்ட் செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் எத்திக்ஸ். இந்த ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் எத்திக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் தான் நான் நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் வந்து என்னுடைய டொமைன் வந்து மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பேப்பர் வந்து நான் எழுதியிருந்தேன். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம டாப்பிக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். நான் எடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பண்ணுறாங்கன்னா அவங்களாம் ரூரல் மார்க்கெட்டிங் பேப்பரில் எழுதுவாங்க. இல்லை ரீட்டெயில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக பண்ணுறவங்க ரீட்டெயில் மார்க்கெட்டிங் பேப்பர் எழுதுவாங்க. ஸோ நம்மளுடைய டாப்பிக்கு ரிலேட்டடான பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய கைடை வந்து எவாலுவேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் இதை யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் சப்மிட் பண்ணேன். இதுக்கு அடுத்தது என்னன்றதை தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்.